இந்த பதிவுல நாம பார்க்க போறது இடங்கழி நாயனார் பற்றி. இடங்கழி நாயனார் சோழ நாட்டில் கொடும்பாலூர் என்ற நாட்டில் அவதாரம் செய்தவர். இவர் ஒரு குறுநில மன்னர். இவர் இறைவன் வழிபாடு, அடியாருக்கு தொண்டு செய்தல், ஆலய திருப்பணிகளும் செய்தார். எல்லாருக்கும் நெல்லும் பொன்னும் வாரி கொடுத்தார். அடியாருக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து வந்தார். ஒரு சிறந்த ஆட்சியை தந்தவர். ஒரு காலத்தில் பஞ்சம் வந்து மக்களிடம் செல்வம் குறைந்தது. அவர் ஆட்சியில் இருந்த ஒரு சிவபக்தர் அவரிடம் இருந்த நிலத்தில் விளைந்த நெல்மணிகளை வைத்து அடியாருக்கு அன்னதானம் செய்தார். நாட்டில் பஞ்சம் வந்ததால் சிவபக்தரிடம் அன்னதானம் செய்ய நெல்லும் இல்லை. அதனால் மன்னனிடம் இருந்த நெற்களஞ்சியத்தில் திருடி அன்னதானம் செய்ய நினைத்து அரண்மனைக்கு சென்றார். ஆனால் திருட அவருக்கு தெரியாது. அது மூட்டைகளோடு காவலரிடம் மாட்டிக்கொண்டார். அரண்மனை காவலர்கள் இவரை கைது செய்து வந்து அரசனிடம் நிறுத்த மன்னர் இவரை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். கழுத்தில் ருத்ராட்சமும் நெற்றியில் விபூதியும் பார்த்து எப்படி ஒரு அடியாரை பிடித்து கொண்டு வந்தீர்கள் என்று கேட்க, இவர் எப்படி திருடி இருப்பார் என்று கேட்க, அந்த அடியாரோ, நான் தான் திருடினேன், எனக்காக இல்லை, அடியாருக்கு அன்னதானம் செய்ய என்னிடம் நெல் இல்லை என்பதால் இங்கே திருட வந்தேன் என்று கூறினார். இதை கேட்ட அரசன் மிகவும் வருத்தப்பட்டு, ஒரு மன்னனாகிய நானே செய்யாத ஒன்றை ஒரு சாதாரண அடியாராய் இருந்து அன்னதானம் செய்யும் எண்ணம் உங்களிடம் உள்ளது. இனி இந்த கஜானாவை திறந்தே வையுங்கள். எந்த சிவனடியார் அன்னதானம் செய்ய வேண்டுமானாலும் அவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று உத்தரவிட்டார். இப்படி ஒரு அற்புதமான நாயன்மார் தான் இடங்கழி நாயனார்.